இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறை சிறப்புகின்றோம். ஒரு விதை முயற்சி செய்து தொடர்ச்சியாக வளர்ச்சி நிலையை அடைகிறது. ஆம், முயற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி என்ற இந்த 3 பரிணாமங்களில் தன்னை உருவெடுத்து அந்த விதையிலிருந்து ஒரு விருட்சமாக ஒரு மரம் உருவாவது போல இறையரசும் உருவாகிறது. அந்த இறையரசை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்வின் அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நற்செய்தி இன்று சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, இறையாட்சி என்பது படைபலமோ அதிகார பலமோ பணபலமோ கொண்ட அமைப்பல்ல, மாறாக தானாக முளைத்து வளரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. இயற்கையில் நடைபெறும் மாற்றங்களுக்கு அதிக முக்கிய காரணம் இறைவனே ஆவார். நாம் என்னத்தான் செய்தாலும் தகுந்த கனியை தந்து விளைச்சலை பாதுகாக்கிறவர் இறைவன் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:6 சொல்லுவது போல, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு உள்ளங்களிலும் வாழ்வுக்கு தேவையான வழிமுறைகளையும் இறையாற்றின் கருவுள்ளங்களையும் உருகொடுக்கிறவர் இறைவனாக இருக்கிறார். அதனை தகுந்த விதத்தில் செம்மைப்படுத்தி உருவாக்க வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமையாக பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, மரத்துக்கு இன்று இறையாட்சியை மரத்தோடு ஒப்பிட காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கலாத்தியர் ஆகமம் 5:22-23 சொல்லுகிறது, மரம் கனிகளை தருவது போல இந்த மரத்தோடு மனிதனின் வாழ்க்கையில் கனிகளை தர வேண்டும். அதற்காகத்தான் அன்பையும் மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இந்த கனிகள் நம்மில் நிறைந்திருக்கிறதா என்ற உண்மை இன்று வார்த்தைகளால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. நமது உள்ளத்திற்குள் நாம் என்று இந்த திருமுழுக்கு பெற்றோமோ அன்று கடவுளின் ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக நிறைத்து நமது உள்ளத்திலே ஒரு விதையை நட்டு வைத்திருக்கிறார். இன்று அது வளர்ந்திருக்கிறதா? இன்றைய நற்செய்தியில் நட்டார்கள், அது தானாக வளர்ந்தது. அறுவடை காலத்திற்கு அறுவடை நோக்கி வந்து அறுவடை செய்கின்ற அந்த மேன்மை சொல்லுவது போல, இறைவன் வந்து அறுவடை செய்கின்ற பொழுது அந்த அறுவடை நம்மில் நிறைந்து விளைச்சலை தந்திருக்கிறதா என்ற உண்மை பார்க்கப்படுகிறது. ஒரு வித முளைக்கு என்னங்க தேவைப்படுகிறது? அமைதி தேவைப்படுகிறது, மண் தேவைப்படுகிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது, ஒளி தேவைப்படுகிறது. இவை அனைத்தும் ஒன்றுபட்டு தான் இந்த விதை வளர்ந்து விருட்சமாக மரமாக உருவாவது போல இந்த 2ஆம் வாசகம் அழகாக சொல்லுகிறது, இந்த உலகிலே நாம் செய்யும் நற்செய்திகள் மறு உலகை நமக்கு நிர்ணயமாக கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:10 உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே முள்கூட்டில் அமர்ந்தாலும் காக்கைக்கு காலணி தேவையில்லை என்று சொல்லுவார்கள். மத்தேயு நற்செய்தி 6:26 சொல்லுவது போல, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் உங்கள் விண்ணக தந்தை அவர்களுக்கு உணவளிப்பது போல அனைத்தையும் தந்தை பார்த்து கொள்வார். ஆனால் என்னில் அவர் நட்டு வைத்த விதையை வளர நான் தயாராக இருக்கிறேனா என்ற உண்மை நமக்கு தேவை. பொதுவாக உலகத்துல சொல்லுவாங்க, நான் சேமிச்சு வைக்கிறேன், சேமிச்சு வைக்கிறேன், சேமிச்சு யாருக்காக? நமது தந்தனருக்காக, நமது பிள்ளைகளுக்காக. இப்படி சேமித்து வைப்பதனால் ஒரு வர்க்கத்தை, உழைக்கும் வர்க்கத்திலிருந்து அவர்களை புறம் தள்ளி விடுகிறோம். பிறர் சேர்த்து வச்சு பல பேரை சோம்பேறியா மாத்திடுறோம். ஆனா கடவுள் உழைக்க வேண்டும், இந்த விதை தன்னை முழுமையாக இழந்து உருகொடுப்பது போல நாமும் உழைத்து நம்மில் உருகொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே அந்த கடுகு விதை விளைந்து அழகாக அந்த கிளைகளிலே பறவை தங்குவது போல நாமும் பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். நமது வாழ்க்கை என்ற கிளைகளிலே பிறருக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்றையத்தான் இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுகிறது. முதல் வாசகம் சொல்லுவது போல, நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தலைக்க செய்துள்ளேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. இதுதாங்க வாழ்க்கை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த வேறுபாட்டிலிருந்து களைந்து நாம் முற்றிலுமாக மாற்றம் பெற வேண்டும். பொதுவாகவே மரம் சுயநலத்தோடு இருக்காரு. யாரு போனாலும் அதன் நிழலை அந்த மரம் தந்து கொண்டு தான் இருக்கிறது. கிளைகளை ஒவ்வொரு பறவைகளும்
கூடுகளாக அமைத்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே நமது வாழ்க்கையை மரத்தோடு ஒப்புகிறார். நாம் பிறருக்கு வாழ்வு கொடுக்கவும் பிறர் வாழ்வை உயர்த்தவும் நம்மை நாம் உருவாக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே இந்த ஏழை லாசரை பார்க்கிறோம். அவன் செல்வந்த வீட்டில் இருக்கிறான், ஆனால் அவன் கஷ்டப்படுகிறான். ஆனால் இறுதியிலே ஆபிரகாம் அடியில் ஆசீர் பெறுவது போல செல்வந்தன் நரகத்தில் இருக்கிறான். எனவே நமது வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஏழை எளியர்களுக்காக நம்மை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அந்த விதையின் ஊமையின் வழியாக இறைவன் கற்றுத் தருகிறார். அதை உணர்ந்து நமது வாழ்வை செயலாக்குவோம், விதைகளாக உருவாகுவோம், விருட்சமாக நமது கிளைகளில் பிறருக்கு வாழ்வு அளிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கைகளே நாங்கள் மரமாக வளர்ந்து கிளைகளாக ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்க எங்களை உருவாக்கிருளும். எங்களோடு தங்கி ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.